அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த இஸ்மாயில் ஹனியா எப்படி இறந்தார்னு அயத்துல்லா கோமனியிடம் போய் நம்ம ஊர் மாதிரி அங்கே வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்க முடியாது. அப்புறம் நமக்கு வெள்ளை துணியை பார்த்திடுவாங்க. கல்லூலி மங்கன் கோமெனி அதை சொல்லவும் மாட்டார். எந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் வந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஜெயலலிதா மரணம் மாதிரியே கடைசி வரைக்கும் அது மர்மமாகவே இருக்கும். அதனால தினத்தந்திகளும் மாலை முரசுகளும் அங்கு தோன்றவில்லை. பரபரப்பு நியூஸ்களும் அங்கு வருவதில்லை. சோசியல் மீடியாக்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு மனுஷன். தமிழகம் மாதிரி துண்டு சீட்டில் எழுதி தர்றதை தான் நியூஸாக அங்கே டிவியில் படிக்கணும், டிவியில் வாசிக்க வேண்டும். அதை நாமும் கேட்டுக்கணும். ஈரான் ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாடு ஆச்சே, அங்கே அப்படித்தான் இருக்கும். இஸ்ரேலிலிருந்து 1527 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் டெஹ்ரானில் உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான பங்களாவில் தான் இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்தார். ஈரானில் சோசியல் மீடியா பிளாக் ஆனதால் அங்கிருந்து எந்த செய்திகளும் மக்களுக்கு வராது, கிடைக்காது. ஆனால் இஸ்ரேலின் சேட்டலைட் கண்ணில் இருந்து அது தப்ப முடியுமா? அது தனது நெற்றிக்கண்ணை திறந்து வைத்து பார்த்து கொண்டு தானே இருக்கிறது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு அதுக்குத்தானே தெரியும். அந்த நக்கீரனை சுட்டரிக்க எந்த தர்மியின் உதவியும் அந்த சொக்கநாதனுக்கு தேவையும் இல்லை. ராக்கெட்டோ அல்லது ஒரு ட்ரோனோ வந்து தாக்கி இருக்கும் என்று ஒரு நிச்சயமில்லாத பொத்தாம்பொதுவான செய்தியைத்தான் இந்த ஈரானியர்கள் சொல்லுகிறார்கள். அவர் தாக்கப்பட்டதை எவனும் படம் பிடிக்கவில்லை. எந்த சிசிடிவி கேமராவிலும் அது பதிவாகவில்லை. பதிவு ஆகியிருந்தாலும் அது வெளியே வராது. ஒரு தேசத்தின் தலைவனை இப்படியாடா ஒரு அநாத பணமாக கறிக்கட்டையை ஆக்கி போடுவீங்க? ஒரு மாதத்திற்கு முன்பே அந்த பங்களாவில் அவரது படுக்கை அறையில் RDX வெடிமருந்து பொருளை கொண்டு வந்து இந்த விஷமிகள் வைத்து இருக்கலாம். அது ரிமோட் மூலம் வெடிக்க வைக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அல்லது ஒரு ட்ரோன் வந்து ஜன்னல் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று அவரை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கலாம். அல்லது இஸ்மாயில் ஹனியா கொண்டு வந்திருந்த வெடிபொருள் அங்கு தவறுதலாக வெடித்திருக்கலாம். எல்லாத்துக்கும் சாத்தியம் உண்டு. என்னடா கதை விடுறீங்க? இதையெல்லாம் தயாரிக்கிறதே நீங்க தானே ஐயா. உங்களுக்கு தெரியாமலா இந்த சாவு நடந்திருக்கும்? எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. ஒருவேளை அவருடைய செக்யூரிட்டியை கூலிப்படையா மாறி அவரை கொண்டு இருக்கலாம் இல்லையா? இப்படி ஆளாளுக்கு ஒரு கதையை அவுத்து விடுறானுங்கப்பா. செத்துப்பானவனே எந்திரிச்சு நேரில் வந்து உண்மையை சொன்னாதான் உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஒரு ராக்கெட் வந்து தாக்கி இருக்க முடியாது. அப்படியானால் ஈரானுடைய மிலிட்டரி கேமரா என்ன தூங்கிக்கிட்டா இருந்து அதை பதிவு செய்திருக்கும் இல்லையா? டெஹ்ரானில் இருந்து தான் ஒரு ட்ரோனோ அல்லது ஒரு மிசைலோ வந்து தாக்கி இருக்கும். அவர் தங்கியிருந்த பங்களாவில் பல படுக்கை அறைகள் உள்ளன. அதில் எந்த அறையில் ஹனியா படுத்திருக்காருன்னு இந்த ட்ரோன் எப்படி கண்டுபிடிச்சது? உங்கள் உதவி இல்லாமல் இது நடக்காதே. ஹனியாவின் உடல் தனியாகத்தான் படுக்கையில் கருகி கிடந்தது. ஒரு சிலர் மினி ட்ரோன் மூலம் வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று அடித்து சொல்கிறார்கள். அவனுங்கள பிடிச்சி அடித்து கேட்டால் உண்மை வெளியே வரும். குறைந்த ஃப்ளேமில் எரியும் வெடிபொருள் அதில் நிரப்பப்பட்டு இருந்ததாம். எல்லாத்தையும் கோட்டை விட்டுடுங்க. ஆள் போனதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு கதையை அவுத்து விடுங்கடா. தமிழ்நாட்டுக்கு வந்து வேங்க வயல் தண்ணியை குடிச்சிட்டு போங்கடா. அப்போவாது உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். தாக்குதல் நடத்தப்பட்ட பங்களாவின் ரூஃபு உடையவில்லை. அது இன்டாக்டாக அப்படியே இருக்கிறது. அப்படியானால் மேலிருந்து தாக்குதல் நடத்தப்படவில்லை. பக்கவாட்டில் இருந்து தாக்குதல் நடந்திருக்கிறது. ஜன்னல் உடைந்துள்ளது. அதன் வழியாகத்தான் தாக்கி இருக்கிறார்கள். ஏசி அறை ஆதலால் அவர் ஜன்னலை திறந்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை. US மேய்டு RNX ஹெல்ஃபயர் மிசைல் இதற்கு உபயோகப்பட்டு இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இது 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட தாக்கும் வல்லமை உடையது. இதை ஒரு விமானத்தில் கொண்டு வந்து கூட ஏவி விட்டு இருக்கலாம். ஈரானின் ராடார் சிஸ்டத்தை இஸ்ரேல் எப்போதோ நாசம் செய்து விட்டது. அதை பேரிச்சம்பளம் காரணம் வாங்கிட்டு போயிட்டான். ஈரானால் எப்படி ட்ரோன் வருவதை கண்டுபிடிக்க முடியும்? டெஹ்ரான் கெஸ்ட் ஹவுஸில் விஷமிகள் முன்பே வெடிகுண்டு கொண்டு வந்து வைத்திருக்கலாம் இல்லையா?
அந்த சமயத்தில் அந்த பங்களா வாட்ச்மேன் என்ன டீ குடிக்க போயிருந்தானா? இஸ்மாயில் ஹனியா தான் ஒரு தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்று ஈரானிய கக்கூஸ்வாலிகளுக்கு தெரியாதா? அவனுக்கு பூனைப்படம் யானைப்படம்னு ஏதாவது ஒரு பாதுகாப்பை ஈரான் அரசு கொடுத்துருக்கணுமா இல்லையா? எளிதாக தாக்கும் வசதியான ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலேயா கொண்டு போய் ஒரு தேச தலைவனை, ஒரு தேச தந்தையை தங்க வைப்பான் இந்த தாடிக்காரன்? இஸ்மாயில் ஹனியா ஈரானில் எவ்வளவு முதலீடு செய்துள்ளான் அதை முதல்ல சொல்லுங்க. இந்தியா மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அங்கே எல்லாம் கேட்க முடியாது. இஸ்மாயில் ஹனியாவின் மொத்த குடும்பமுமே காசா குண்டு வீச்சில் பலியாகிவிட்டது. இப்போ எந்த நேரடி வாரிசும் அவருக்கு இல்லை. ஹனியாவிடம் ஏராளமான ஓராங்காசு முதலீடாக குவிந்துள்ளது. பல நாடுகளில் அவர் முதலீடு செய்துள்ளார், அதில் ஈரானும் ஒன்று. அந்த காசை அடைய அவனை கொண்டிருக்கலாம் இல்லையா? காசை அடையத்தான் அவன் போராடினானே தவிர காசாவுக்காகவா அவன் போராடினான்? இப்போ அமெரிக்கா உள்பட பிரான்ஸ், ஜெர்மனி, எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள் ஈரான் என்ற கைப்புள்ள போரில் இறங்கி அடி வாங்கிவிடக்கூடாதே என்று ஈரானின் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் இவங்களுக்கே அடி மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. கைப்புள்ளக்கே இவ்வளவு அடின்னா எதிரி உருஸ்டரோடு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ இஸ்ரேல் நாங்கள் போருக்கு தயாராக தான் இருக்கிறோம், நீங்கள் வாங்க வேண்டியதை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. பெருகி வரும் ஈரானின் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த ஈரானியர்களின் நரம்பை வெட்ட தெரியாததால் போரில் இறங்குவதை தவிர ஈரானுக்கு வேறு வழி தெரியவில்லையாம். நியூ அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் புறப்பட்டு செங்கடல் நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றன. ஈரான் ஆவலோடு அதை பைனாக்குலர் வழியாக உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரான் போரில் இறங்க போகிறதுயா. ஈரான் இப்போ ரிப்பன் வெட்டி தொடங்கி வைக்கணும், அவ்வளவுதான். அதற்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். G7 நாடுகளும் ஈரானை கெஞ்சுகின்றன. ஆனால் ஈரான், நான் இஸ்ரேலை தாக்கியே தீர்வேன், இஸ்ரேலை தாக்காமல் விட்டால் இஸ்ரேலின் அடுத்த இலக்கு நான் தான் அப்படின்னு அயத்துல்லா கோமெனி கதறுகிறார். ஆண்டனி பிளிங்கன் G7 நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, செத்து போனதுக்கு அப்புறம் எல்லா துக்கமும் அவனை சுற்றி நிற்கிறவனுக்கு தானே. ஆக மொத்தத்தில் இவர்களின் ஆலோசனைகளை கேட்டு ஈரான் அமைதியாகிவிடும். நீங்கள்லாம் இவ்வளவு வற்புறுத்தி கேட்டுக்கிறதால போரை நான் தொடங்க மாட்டேன் என்று கடைசியில் அவர் கூறுவார். இராணுவ வீரர்கள் போரில் இறந்தால் அவர்களின் குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் நான் தானே கொடுக்கணும், உங்கள் அப்பனா வந்து கொடுப்பான். அதுக்கு எம்பூட்டு காசு நான் அலறது. பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை நடக்க போகிறது என்று தெருக்கூத்தாடி சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அதை நம்பி கூட்டம் கலையாமல் இருக்கும். கடைசி வர பாம்பை கூடையை விட்டு எடுக்க மாட்டான். அது மாதிரி தான் இதுவும். கோலன் ஹைட்ஸை நாங்கள் தாக்கவில்லை என்று ஹிஸ்புல்லா சொல்லுகிறதே, அதை நாங்கள் அப்படியே நம்புகிறோம். அதே மாதிரி இஸ்மாயில் ஹனியாவை நாங்கள் கொல்லவில்லை என்கிறோம். அதையும் நீங்கள் நம்பணும்ல. நாங்கள் லேசாக சுட ஆரம்பித்தா உடனே உலக நாடுகளிடம் போய் உண்டியில் குலுக்கி நிதி வசூலிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தமிழ்நாட்டுக்கு இன்ப சுற்றுலா வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போயிட்டீங்க போல இருக்க. கைவசம் புல்டோசரு, ஜேசிபி, பொக்கலைன் இயந்திரம், ட்ரில்லர் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா இல்லையா? இல்லைன்னா யோகி ஆதித்யா கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க, அவர்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. அல்லது அட்லீஸ்ட்டு வாடகைக்காவது எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதான் சொன்னேன். இவங்க பூச்சாண்டிகளை பார்த்து போர் வராது, போர் தான் அடிக்கிறது. போர் தொடங்கியதும் மீண்டும் நான் வருவேன். ஜெய்ஹிந்த். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்.